ஓம் நமோ நாராயணாயா. அனுமாருக்கு செந்தூரம் பூசி நாம் பார்த்திருக்கின்றோம். மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே கூட கொடிமரத்திற்கு பக்கத்திலே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசியதை அடிக்கடி பார்ப்பது உண்டு. அந்த செந்தூரம் பூசி அதை சுற்றி வருகிற அடியார்களை எல்லாம் பார்க்கிறோம். எதற்காக அனுமனுக்கு செந்தூரம் பூசுகிறோம்? இது ஒரு அற்புதமான கேள்வி. வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் முடிந்து ராமர் சீதையோடு சிறப்பாக ஆட்சி பரிபாலனம் செய்து அயோத்தியிலே தங்கியிருக்கிறார். ஒரு நாள் இரவு அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று ராமனும் சீதையும் அவர்கள் அறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலிலே சீதை சென்று விடுகின்றார். அதனைத் தொடர்ந்து ராமன் உள்ளே போகிற பொழுது வேகமாக ஆஞ்சநேயர் ஓடி வருகிறார். அம்மா போல உங்கள் மீது நானும் பக்தி வைத்திருக்கிறேன், எனக்கும் இந்த அறைக்குள் வருவதற்கு உரிமை உண்டு, நான் வருகிறேன் என்று உள்ளே நுழைந்த பொழுது ராமருக்கு அந்த இடத்திலே என்ன சொல்வது என்று புரியவில்லை. பிரம்மச்சரியத்தின் மொத்த வடிவமாக இருக்கிற அனுமன் இல்லற தர்மத்தை அவனுக்கு நான் எப்படி போதிப்பது? கணவன் மனைவியாக இருக்கிற நானும் சீத்தையும் தனி அறையிலே இருக்க போகிற இந்த நேரத்திலே அனுமன் இப்படி வருகிறானே என்று சொல்லி, ஒன்றுமில்லை, சீதையோட பக்தி உன்னுடைய பக்தி எல்லாம் ஒன்றுதான். ஆனால் பார், சீதை நெற்றியிலே செந்தூரம் அணிந்திருக்கிறாள், எனவே அவள் உள்ளே சென்றிருக்கிறாள், நீ செந்தூரம் அணியவில்லையே என்றாராம். உடனே அனுமன், செந்தூரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறதா? அப்படியானால் அதனுடைய பெருமைதான் என்ன? அது நீ சீதா தேவியிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிடுகிறார். அன்று இரவு முழுக்க ஆஞ்சநேயருக்கு தூக்கம் வரவே இல்லை. அது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிக்கிறான். மறுநாள் சீதா தேவியை சந்தித்த பொழுது வணங்கி, அம்மா, நீங்கள் நெற்றிகளே செந்தூரம் இடுகிறீர்களே, இதனுடைய தாற்பயம் என்ன? உடனே சீதை சொன்னார், நான் எதற்காக செந்தூரம் இடுகிறேன் தெரியுமா? இந்த செந்தூரத்தை இட்டுக்கொண்டால் கணவனின் ஆயுள் நீண்டு இருக்கும், அதனாலே தான் நான் செந்தூரம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அடுத்த வினாடி ஆஞ்சநேயர் ஓடுகிறார். அதோடு நின்றாரா? ஓடிப்போய் தன் உடம்பெல்லாம் செந்தூரம் பூசி கொடுக்கிறார். பூசியதோடு மட்டுமல்லாமல் அரண்மனைக்கும் வருகிறார். ராமரும் சீதையும் பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே, என்ன அனுமா, உடம்பு முழுக்க செந்தூரம் பூசி இருக்கிறாய்? உடனே அனுமன் திருவாய் மலர்ந்தெழுதினானாம். அன்னை சீதா தேவி சிறிதளவு செந்தூரம் வைத்திருந்தால் ஆயுள் கூடும் என்று சொன்னார்கள். நானும் உங்கள் மீது முழு அன்பு வைத்திருக்கிறேன். அன்னையார் சிறிதளவு தான் செந்தூரம் பூசி இருக்கிறார், அதற்கே உங்கள் ஆயுள் கூடுகிற பொழுது நீங்கள் யுகந்தோறும் வாழ வேண்டாமா? எனவே என் உடம்பு முழுக்க நான் செந்தூரம் பூசி இருக்கிறேன், நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று அனுமன் சொன்னானா. ராமன் பக்தி பெருக்களே, கண்களிலே நீர் வழிய, இப்படி ஒரு பக்தனுக்காக அல்லவா நான் இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன், எனவே உன்னை போன்ற ஒரு பக்தன் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அன்று முதல் அனுமானுக்கு செந்தூரம் அணிவிப்பது, செந்தூரம் அணிந்து வழிபடுவது நம்முடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, நம் அன்புக்குரியவர்களின் ஆயுளும் அதிகரிக்கும் என்கிற உன்னத தத்துவம்தான் செந்தூரமாக நமக்கு மலர்ந்திருக்கிறது. நீங்களும் செந்தூரம் விட்டுக்கொள்ளுங்கள். பெண்களே, இன்றைக்கு விற்கிற பொட்டுகளை வைத்துக்கொண்டு கணவன் ஆயுளை குறைத்து விடாதீர்கள். நெற்றியிலே திலகமிடுங்கள், செந்தூரமிடுங்கள். அது கணவனின் ஆயுளை கூட்டுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உடலுக்கும் நல்லது என்று ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். எனவே ஆஞ்சநேயர் உடலில் செந்தூரம் பூசுவது என்பது அவரை வணங்குகிறவர்களுக்கு ஆயுளை கூட்டுவது என்கிற உன்னதமான தாற்பயத்தை செந்தூர தத்துவம் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே நாமும் செந்தூரம் அணிவோம், ஆஞ்சநேயருக்கும் அணிவித்து மகிழ்வோம். என்றும் இறைப்பணியில் மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.